அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக் தான் இந்த செய்சர். கையகப்படுத்துதல். என்னுடைய வாகனத்தை சைஸ் பண்ணிட்டாங்க, வீட்டில் இருக்கிற பொருளை சைஸ் பண்ணிட்டாங்க, கையகப்படுத்திட்டாங்க, இந்த மாதிரியான விவகாரங்கள். இது எதற்கு முந்தின ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சர்ச் வாரண்ட்டுக்கு முந்தின ஸ்டேஜ் தான், பிந்தின ஸ்டேஜ் தான் இந்த செய்சர். ஆக்சுவலாக சர்ச் வாரண்ட்டுக்காக வராங்க, அங்கே இருக்கிற பொருளை கையகப்படுத்துகிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதற்கு முந்தின வீடியோ சர்ச் வாரண்ட் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் சர்ச் வாரண்ட் கேட்டாங்கன்னா செய்சர் என்ற ஒரு ஆன்சரையும் எழுதணும், செய்சர் என்ற கொஸ்டின் கேட்டாங்கன்னா சர்ச் வாரண்ட் என்ற ஆன்சரையும் எழுதணுன்றதை உங்களுடைய நினைவில் வச்சுக்கிங்க. வாட் இஸ் செய்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையகப்படுத்துதல் என்பது குற்றவியல் விசாரணையின் போது போலீசார் அல்லது விசாரணை அதிகாரி சட்டப்படி ஒரு பொருளை அல்லது ஆவணத்தை, டாக்குமெண்ட் இல்லையா, பறிமுதல் செய்யும் நடவடிக்கை ஆகும். அவர்களை கேட்காமே அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் சர்ச் வாரண்ட். அதை தான் செய்சர்னு சொல்லுவாங்க. இதன் காரணமாக குற்றத்துடன் தொடர்புடைய முக்கிய சாட்சிகள், ஏன்னா குற்றத்துடன் தொடர்புடைய எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்குது. அவர் தரமாட்டேன்னு சொன்னால் அதுவும் ஒரு அஃபென்ஸ் தான். அதே போல் சர்ச் வாரண்ட் இல்லாமல் அந்த ஒரு பொருளை நீங்கள் சைஸ் பண்ணாங்கன்னா அதுவும் அஃபென்ஸ் தான். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லீகலாக நடக்கணும். சர்ச் வாரண்ட் இருந்து ஒரு பொருளை சைஸ் பண்ணாங்கன்னா அது லீகல். அவர் தரமாட்டேன்னு சொல்ல முடியாது, அந்த பொருளின் உரிமையாளர் நான் இதை தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அதே போல் சர்ச் வாரண்ட் இல்லாமல் அந்த பொருளை இவங்க சைஸ் பண்ணாங்கன்னா அது இல்லீகல். அவர் யார் சைஸ் பண்ணாங்களோ அவங்க மேலே வழக்கு தொடரலாம் அப்படின்ற மாதிரியான கான்செப்டோட உங்களுடைய ஆன்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படி பறிமுதல் செய்யப்பட்ட பொருள்கள் பாதுகாப்பாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட இடம் இருக்கும், பொருள்கள் பாதுகாக்கும் இடம் இருக்கும். அந்த இடத்துல அதை பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டு வச்சுருவாங்க. எப்போ அந்த கேஸ் முடியுதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொருள் அவங்களுக்கு உரியவர்கள் இடத்துல கொடுத்துருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். எப்பொழுது பறிமுதல் செய்யப்படும், எப்பொழுதெல்லாம் சைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் நடந்த இடத்தில் சாட்சிகள் இருப்பதாக நம்பப்படும் பொழுது. ஒரு சீன் ஆஃப் அக்கரன்ஸ் நடக்குது, அந்த இடத்துல குற்றம் அது ஒரு தனியாருடைய இடமா இருக்குது, தனியாருடைய வீடாக இருக்குது. அந்த இடத்துல இந்த பொருள் இருக்கிறதா போலீஸ் நம்பப்படும் பொழுது சர்ச் வாரண்ட்டுடைய உதவியால் அந்த பொருளை சைஸ் பண்ணலாம். சர்ச் வாரண்டில் சாட்சிகள் கிடைத்தால், இப்போ சர்ச் வாரண்ட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல நிறைய எவிடன்ஸ் கிடைக்குது, அந்த எவிடன்ஸ் அடிப்படையில் பொருள்களை சைஸ் பண்ணலாம். பொது இடத்தில் தவறாக வைத்திருக்கும் பொருள்கள் கண்டறியப்பட்டால், இது காமனான ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு சில பொருள்களுக்கு சர்ச் வாரண்ட் இல்லைன்னா ஒரு சில பொருள்களுக்கு அந்தந்த துறை வல்லுநர்கள் இருப்பாங்க, அவர்களை வச்சு சைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். செக்ஷன் 79 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். 79, 80, 81 கம்ப்ளீட்டடாக. சரி, 79 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸார் பறிமுதல் செய்யும் பொழுது அவர்களுடைய விதிமுறைகள் என்னென்னன்றதை 79 மிக தெளிவாக சொல்லுது. சும்மா போனோம் வந்தோம் ஹீரோயிசம்லாம் அந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. சர்ச் வாரண்ட்டை கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அதே போல் சைஸ் பண்ண பொருளுடைய டீட்டெயில்ஸை எழுதி அவர்களிடமும் அதன் அருகாமையில் இருக்க வசிக்கக்கூடிய அந்த நெய்பரிடமோ கையெழுத்து வாங்க வேண்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 79 தான் டிஃபைன் பண்ணி சொல்லுது. செக்ஷன் 80 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறிமுதல் செய்யப்பட்ட பொருள்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். இவங்க வச்சுக்க கூடாது. ஒரு கோல்டு ஆர்னமெண்ட்ஸை பறிமுதல் செய்கிறாங்க, இல்லை விலை உயர்ந்த பொருள்களை பறிமுதல் செய்கிறாங்கன்னா இவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அதை இவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஏதோ ஒரு பொருளை காமிக்கக்கூடாது. அதனால தான் சைஸ் பண்ண இடத்துலையே டாக்குமெண்ட்டை தயார் பண்ணுன்றாங்க. அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. செக்ஷன் 81 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறிமுதல் பட்டியல் தயார் செய்யணும். செய்சர் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயார் செய்யணும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டில் கொடுக்க வேண்டும் அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தா இன்னும் தெளிவாக புரிய வரும்னு நம்புகிறேன். பூரன் மால் வெர்சஸ் டைரக்டர் ஆஃப் இன்ஸ்பெக்டர் இன் 1974 ஆல் இண்டியா ரெக்கார்ட் 348 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்கம் டேக்ஸ் அதிகாரிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு மற்றும் அலுவலகங்களை
சர்ச் பண்ணுறாங்க. அதன் மூலமாக பல ஆவணங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சைஸ் பண்ணுறாங்க. அந்த ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா குற்றவாளிக்கு அகைன்ஸ்டாக ஆனரபிள் கோர்ட்டில் பயன்படுத்துகிறாங்க. இது கான்செப்ட் இஷ்யூஸ். இது தீர்ப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்படி பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை சாட்சியாக பயன்படுத்தலாம். இதை ஒரு எவிடன்ஸாக தாராளமாக பயன்படுத்துங்க. அதே போல பணியமர்த்தும் அதிகாரிகள் சட்டத்தை மீறி செயல்பட்டால் அது சட்டத்திற்கு உகந்த செயலானது அல்ல அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிவுரையும் இந்த இடத்துல இந்த கேஸ் ஸ்டடியில் கொடுக்குறாங்க ஆனரபிள் கோர்ட். கண்டிப்பாக உங்களுக்கு செய்சர்னா என்னன்னு தெரிய வந்திருக்கும். இதன் பிறகு உங்களுக்கு செய்சர் மறக்காது அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.